சவுக்கு சங்கர் அவர்களோட கைது. இத நாம எப்படி பார்க்கிறது? அதாவது நீங்க கருணாநிதியோட கைது அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. ஐயையோ கொல்றாங்களே, ஐயையோ கொல்றாங்க, கொலை பண்றாங்க அப்படின்னு கத்தி ஊரையே கூட்டல சவுக்கு சங்கர். கருணாநிதி மாதிரி ஐயையோ கொல்றாங்கன்னு பயந்துகிட்டு அரெஸ்ட் ஆகல. டாக்டரை கூப்பிடுங்க, நெஞ்சு வலிக்குது, டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு நாடகம் போட்டு கத்தி ஊரை கூப்பிட்டு பேண்ட்ல மூத்திரம் போகல சவுக்கு சங்கர் கைதின் போது. மாறா என்னோட அட்வொகேட்ஸ் வரட்டும் அப்படின்னு கதவை திறக்கல, அவ்வளவுதான். அதன் பிறகு காவல்துறையை பணி செய்ய விடாமல் தடுத்தது, தீயணைப்பு துறையை வச்சு ஒரு பெரிய தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி கதவெல்லாம் உடைச்சு கைது பண்ணது. ஓகே, இது எல்லாத்தையுமே சட்டத்துல இடம் இருக்கு. ஏன்னா ஒருத்தரை காவல்துறை கைது செய்ய போறாங்க, அவரு வீட்டை பூட்டி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு அப்படின்னாக்க நம்ம எதுக்காக கைது செய்ய போறோமோ அது சார்ந்த ஆவணங்களை வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு, நம்ம வந்தா எடுத்துருவோமோ அப்படின்னு ஆதாரங்களை அளிக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில இந்த கிரீவன்ஸை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க போலீஸ். அதனால கதவை உடைச்சிருக்கலாம். வீட்டுக்கு போயிட்டு சவுக்கு அங்கதானே இருக்காரு, பீரோலாம் உடைக்க வேண்டிய தேவை என்ன? சர்ச் வாரண்ட் இருக்கா உங்கள்கிட்ட? சவுக்கு வீட்டுக்கு அரெஸ்ட் பண்ண போனீங்களா இல்ல சோதனைக்கு போனீங்களா? சர்ச் வாரண்ட் இல்லாம நீங்க போய் பூட்டை உடைக்கிறீங்க, போறீங்க வர்றீங்கிறதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? பட் ஸ்டில் நீங்க ஏன் சவுக்கு சங்கருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? நிறைய டிவி கேவனர் இதை கேட்கலாம், இதுக்கு நான் பின்னாடி சொல்றேன். இத ஒரு குட்டி கதையோட பொருத்தணும் அப்படின்னா உங்களுக்கு எளிதா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால ஒரு குட்டி கதை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு விவசாய குடும்பம், அந்த குடும்பத்துல கணவன் மனைவி 2 பேரும் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல ஒரு ஆட்டுக்கெடா, ஒரு சேவல் கோழி, ஒரு எலி, இது 3ம் ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ஆச்சரியம், அந்த ஊரே பாராட்டும். பாரு, எலி கோழி ஆடுலாம் எப்படி நண்பர்களா இருக்கு பாரு அப்படின்னு. ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி விளையாண்டுக்கிட்டு ஒரு நல்ல நட்பு. ஏன்னா 3 விலங்குகளுக்குள்ள இப்படி ஒரு ஆச்சரியமான நட்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஒரு கருநாக பாம்பு அப்படிங்கிறது பூந்துருக்கு. இத அந்த வீட்டு உரிமையாளர் கவனிக்கல, ஆனா எலியும் ஆடும் கோழியும் பார்த்துருச்சு. உடனே எலி பதறி போயிடுச்சு, ஐயோ பாம்பு வந்துருச்சு நம்மள தின்னுடுமே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அடிச்சுட்டு போய் உடனே சேவகோழிகிட்ட சொல்லுது, நண்பா பாம்பு வந்துருச்சு நண்பா, என்ன தின்னுடும் நண்பா, எப்படியாவது அதை கொத்தி என்ன காப்பாத்து நண்பா, உன்னால மட்டும்தான் நண்பா அதை காப்பாத்து, அதை வீழ்த்த முடியும், எப்படியாவது அதை கொத்து நண்பா அப்படின்னு சொல்லிட்டு சேவல்கிட்ட சொல்லுது. சேவல் சரி வா நம்ம அவனை போய் கொத்தி போட்டுருவோம், இல்லாட்டி அவன் உன்னை காலி பண்ணாலும் பண்ணிடுவோம் அப்படிங்குது. அப்ப இந்த ஆட்டுக்கடா என்ன சொல்லுது, இங்க பாரு தேவையில்லாம போகாத, அது விஷம் உள்ள பாம்பு, அது பாட்டுக்கா நீ கொத்த போற நேரத்துல ஒன்ன கடிச்சிருச்சுன்னா நீ செத்து போயிடுவ, எலி செத்தா செத்துட்டு போகுது, பாம்பு வாங்கிட்டே என்கிட்டயே வர போறது இல்ல, எலியை தானே பிடிச்சி திங்க போகுது, எந்த ஊர்ல பாம்பு கோழியை தின்னு கிடக்கு, என்ன மாதிரி பெரிய கெடாவை தின்னு கிடக்கு, நீலா சேவை கோழி ஒன்னெல்லாம் திங்க முடியாது, எலிக்கு ஆபத்து வந்தா வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிருச்சு. இதனால அந்த சேவல் ஆட்டோட பேச்சை கேட்டுக்கிட்டு சரி ஒருவேளை நம்ம ஒரு கொத்து வாங்கி நம்ம உயிர் எதுக்கு போகணும், எலி செத்தா செத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரியே அந்த பாம்பு எலியை பிடிச்சி சாப்பிட்டுருச்சு. எலி உயிர் போகும்போது சொல்லுது, நீங்களாம் ஒரு நண்பன் என்னை காப்பாத்துவீங்கன்னு நினைச்சனடா, உங்களால என் உயிர் போயிடுச்சுடா உங்களை நம்பி அப்படின்னு எலி செத்து போச்சு. மறுநாள் என்ன பண்ணுது, அந்த எலியை சாப்பிட்டுட்டு அந்த பாம்பு அங்கேயே அடைஞ்சு கிடந்திருக்கு. முதலாளி அம்மா வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருக்கப்ப முதலாளி அம்மாவை கடிச்சிருச்சு, வீட்டுக்கார அம்மாவை. ஐயோ நிலபாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு அந்த அம்மா கதறி துடிச்சிட்டு ஓடுது. வீட்டுக்காரர் உடனே கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து உயிர் போற கண்டிஷன், பயங்கரமான துடிக்கிறாங்க. ஒரு வழியா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அந்த அம்மா காப்பாத்திடுறாங்க. காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வராங்க. அப்ப சொந்தக்காரங்க எல்லாம் பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. எனக்கு வெயில்ல போனா மட்டும் மயக்கம் வருதுமா, மத்தபடி ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அதுக்கு அந்த உறவினர் ஒருத்தர் சொல்றாரு, பாம்பு கடிச்சா வெயில்ல போனா மயக்கம் வரும், அந்த விஷம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும், அதுக்கு நல்ல நாட்டு சேவலை அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுல இருந்த சேவலை அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுறாங்க. தெம்பாயிடுச்சு, நடவடை ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. 2 நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்காரர் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிறாரு. ஏன்பா என்ன அப்படின்னாரு. இது மாதிரி நீ பாம்பு கடிச்சு மயக்கி உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்ப நீ பொழைச்சி வந்தீங்கன்னா கெடா வெட்டுறேன்னு வேண்டி இருந்தேன், அதான் பொழைச்சி வந்திருக்கேன், குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடன் பாக்கி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்த கெடாவையும் எடுத்துட்டு போய் வெட்டி சாப்பிட்டாங்க. வேலை முடிஞ்சிருச்சு. அதாவது இதுல எலி அப்படிங்கிறது சவுக்கு சங்கர்னு வச்சுக்கலாம். கோழி
சேவல் அப்படிங்கிறது, அந்த சேவல் கோழி, கெடா அப்படிங்கிறது மற்ற ஊடகவியலாளர்கள், மற்ற யூடியூபர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த வீட்டுக்காரம்மா, அந்த பாம்பு, இவங்கள அரச அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். மத்தவனை, அதாவது எலிக்குதானே இந்த அதிகாரிகளால பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சேவல் மாதிரியும் கெடா மாதிரி நாம வேடிக்கை பார்த்தோம்னா அந்த பாம்பால நாமும் கொல்லப்படுவோம். இதுதான் உண்மை. இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு நடக்குது, நாளைக்கு நமக்கு நடக்கும். பக்கத்து வீடு தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னா கண்டிப்பா நாமளும் ஓடி போய் அணைக்கணும், இல்லாட்டி அந்த தீ நம்ம வீட்டுக்கும் பரவும். இந்த அரச பயங்கரவாதத்தை வேற இருக்கணும். சவுக்கு டிவிகேவுக்கு எதிராக பேசுறார், சீமானுக்கு எதிராக பேசுறார், அண்ணாமலைக்கு எதிராக பேசுறார், அதனால நான் சவுக்குக்கு சப்போர்ட் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு என்ன மாதிரியான நிலைப்பாடுன்னு தெரியல. நமக்கு எதிரி திமுக. டிவிகேவுக்கு திமுக எதிரி கிடையாதா? அவர் எதானே சொல்லியிருக்காரு எங்களோட அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு. எதிரியை அடிக்கணும், அதுக்கு எவன் விட்டு குச்ச வேணாலும் எடுத்து அடிக்கலாம். சவுக்குக்கு நடந்தது அநீதி, அதனால இந்த இடத்துல நீங்க சவுக்க பழி வாங்கறதுக்கான நேரத்தை பின்னாடி வச்சுங்க. இப்ப திமுகவை விட்டுறக்கூடாது, விட்டுட்டு தேடக்கூடாது. அதே மாதிரிதான் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் சீமான ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே சொல்றேன், இந்த நேரத்தில் பொது எதிரி திமுக வீழ்த்தப்பட வேண்டும். அதற்கு சவுக்கு சங்கர் மாதிரியான நபர்கள் வெளியில் இருக்க வேண்டும்.